சாம்பாரில் மினி இட்லியை மிதக்க விட்டு கூடவே வெங்காயத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி தூவி எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. எப்படி அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மினி இட்லி ஊற்றுறதுக்குன்னே ஒரு பாத்திரம் வீட்டில் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்பூனில் எடுத்து அந்த தட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை மினி இட்லி குண்டானில் கீழே தண்ணியை ஊற்றிட்டு மேலே அந்த தட்டை வச்சுட்டு மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியது. இட்லி குண்டானோட சைஸே இவ்வளோ தான். ஒரு 2 தட்டு இட்லி ஊற்றலாம். அதை அப்படியே மூடி வச்சுட்டு இட்லி நல்லா நீராவிலே வெந்துடணும். இட்லி நல்லா வேகிறதுக்குள்ள ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடி பொடியாக வெட்டிக்கணும். அதாவது ஆம்லேட்ல தூவுற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் காலைல செஞ்ச சாம்பாரையும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ள இட்லி நல்லா வெந்துடுச்சு ஆவி பறக்க. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு இட்லி எடுத்துருக்கணும். அப்போதான் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கும். கொஞ்சம் சூட்டோடு எடுத்ததுனால அதுலேயே பாதி ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபைனலாக எல்லா குட்டி இட்லியும் எடுத்துட்டேன். ஃபைனலாக ஒரு 3 கரண்டி சாம்பார், அதாவது இட்லி வந்து சாம்பார்லேயே மிதக்கணும். இது கூடவே வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை தூவிட்டு எடுத்து சாப்பிட்ற லெவலில் இருக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல்